கை அப்படி தடை கொடுக்கு, பார்த்து மெதுவா கொட்டிட போகுது விரலெல்லாம் கீழே. பழக்கமே சரியில்லை. ஒரு அல்லியா சொல்லு. அல்லேலூயா. நீங்க அப்படி மாறினீங்கன்னா புதுசா ஒரு விசுவாசி சபைக்கு வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அப்படியே ஆவியில பரவசமா இருக்கும். ஆஹா மையமாடா சபையில, சி சூப்பர் அப்படின்னு அடுத்த வாரம் வருவான். புதுசா ஒருத்தன் வருவான்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் செத்த ஆளு மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவன் பார்ப்பான், ஏற்கனவே சபை செத்துதான் கிடக்கு, இப்ப நம்மளும் போய் உட்கார்ந்து ஏன் சாகணும், வேற எங்கேயாச்சும் உயிர் உள்ள சபையை பார்க்கலான்ட்டு சபையா சுத்துவான். எல்லா சபையும் செத்து கிடக்கிறத பார்ப்பான, யூடியூப்ல பார்த்துட்டு வீட்லயே உட்காந்துருவான். ரொம்ப கவனம். ஊட்டிக்கு என் சபைக்கு யாராச்சும் புது குடும்பம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாகிற வரைக்கும் போக மாட்டான். நான் சொல்லுவேன், எந்த சபையிலேருந்து வந்திருக்கீங்க? சபையை சொல்லுவான், ஐயோ ஒரு நல்ல பாஸ்டரு, ஏன் அங்கிருந்து வந்தீங்க, போங்க. இல்லை பாஸ்டர், உங்கள் ஆராதனையை பற்றி சொன்னாங்க, 2 வாரம் வந்தேன், இன்னும் மகிமையாக இருக்குது உங்கள் சபை ஆராதனை, செய்தி எவ்வளோ டீப்பாக இருக்குது, போகவே மாட்டேன் பாஸ்டர், நீங்கள் அடித்து விரட்டினாலும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு அப்படி உட்காந்துருவான். நான் தான் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு குடும்பம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு, போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அங்கே வந்தால் பரலோகம் போயிடுவான், அங்கே இருக்கட்டும். அவர் அப்படி சுற்றி இருக்கிற பாஸ்டர்லாம் என் மேலே ரொம்ப அன்பு. அப்படி யாராச்சும் ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட பேசுவேன், ஐயா இங்கே வந்துருச்சியா, 2 முறை சொன்னேன் கேட்கவே மாட்டேங்குதுன்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அங்கேயே வந்துருச்சு, அங்கே வந்து அவன் உருப்பிட்டுருவான், உங்ககிட்ட வந்து அவன் உருப்படியாக இருப்பான், எங்ககிட்ட அவன் உருப்படவே இல்லை இத்தனை வருஷம் இருந்து, அதனால அங்கே வந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டுருவாங்க. நானும் சரின்னு உட்கார வச்சிருவேன். இந்த ஆராதனை சொதப்பல் ஆராதனையாக இருக்கக்கூடாது. விசுவாசிங்க கை அடிச்சு பாடுனா அனல் பறக்கணும், பாஸ்டர் சும்மா தான் இருக்கணும். ஒரு அல்லியாச்சு. அல்லேலூயா. தெரிஞ்ச பாட்டு என்ன? அவங்க பாட்டு தெரிஞ்ச பாட்டு. நாங்கெல்லாம் பழைய பாட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு என்ன? எங்க பாஸ்டருக்கு தான் தெரியுங்களா? அதுவும் எங்க பாஸ்டருக்கு தான் தெரியும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு நீங்க கூட்டம் முடிச்சு ரோல் கொடுத்தீங்கன்னா சாப்பிட தெரியும். ரோலு, அப்புறம் வடை, பஜ்ஜி, ஏதாச்சும் டீ காஃபி கொடுத்தீங்கன்னா சாப்பிட தெரியும். மற்றபடி எங்களுக்கு எந்த பாட்டும் தெரியாது. வாழ்க வளமுடன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, கொஞ்சம் டெவலப் ஆகிக்கணும். இப்படியே இருந்து என்னத்தை சாதிச்சோம் பாருங்க. 3ஆம் வசனத்துல மாடு சுமந்தது, 13ஆம் வசனத்துல மனுஷன் சுமக்கிறான். இது எப்படி தாவீது கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? வீட்டுல போய் என்ன பண்ணான்? பைபிள் படிச்சான். ஆஹா, ஆசாரியர்கள் சுமக்க வேண்டிய பெட்டிய நம்ம மாட்டு வண்டியில ஏத்திட்டோமாடா, அதாட்டா கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஊசாவை அடிச்சாருன்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இப்ப பாருங்க 13ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய பெட்டியை இல்ல 13ஆம் வசனம் நீங்க முதல்ல படிச்சீங்களே, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படின்னா நம்பர் 1 2 3 இப்படி 6 தப்படி நடந்த போது இப்ப ஆடு மாடு பலியிடப்படுகிறது. கவனிங்க, பெட்டிய மாடு சுமந்தா மனுஷன் பலியானா ஊசா, பெட்டிய மனுஷன் சுமந்தா மாடு பலியாகும். உங்களுக்கு எது வசதி? உங்களுக்கு பெட்டிய ஊழியத்தை நீங்க சுமக்கணும். ஒரு அல்லியா சொல்லு, ஊழியத்தை நீங்க தோல்ல என்ன செய்யணும்?
இதைத்தான் பவுல் சொன்னார் புதிய ஏற்பாட்டுல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் தோள்களிலே சுமந்து திரிகிறோம். இயேசுவை நீங்க சுமக்கணும். அதனால இயேசு உங்களை சுமப்பார், என்னை தாங்கிக் கொள்ளுவார், என்னை சுமந்து கொள்ளுவார். அவர் ஏற்கனவே சிலுவையை சுமந்து டயர்டா இருக்கிறாரு. அதுல வேற என்னை அவர் தூக்குவார், என்னை அவர் சுமப்பார். நீ தூக்கு ஊழியத்தை, சபையை நீ கட்டு, ஆத்துமாவை நீ சும, ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய். நீதான் இப்ப இயேசுவுக்காக எல்லாத்தையும் செய்யணும். அவர் சகலத்தையும் செய்து முடித்தவராய் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். மறுபடியும் அவரை வேலை வாங்காரு. பாவம் இல்லையா? இயேசு போய் பிதாவின் சமூகத்துல போய் உட்கார்ந்து இப்ப கூட சும்மாவா இருக்காரு, உனக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. 2000 வருஷமா உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யார் அப்படி ஜெபம் பண்றா? நான் ஜெபம் பண்ணுவேனா உங்களுக்காக? எனக்காக நீங்க அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? 2000 வருஷமா ஏதோ ஞாபகம் வந்தா ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா இயேசுவை கவனிச்சீங்களா? உலகம் முழுவதும் இருக்கிற சபை மக்களுக்காக 2000 ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவரு ஜெபத்துல தாங்க நம்ம எல்லாம் நிக்கிறோம். நம்ம ஜெபத்திலேயே நிக்கிறோம். நம்ம ஜெபம் கூரைக்கு மேல கூட போகாது. நம்ம ஜெபத்துல நம்ம வாழல, அவருடைய ஜெபத்துல நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப உடன்படிக்கை பெட்டியில மகிமை இருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டிய 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 1 to 6 படிச்சீங்கன்னா, சாலமோன் எடுத்துக்கொண்டு போய் தான் கட்டின தேவாலயத்திற்கு உள்ள வச்சிட்டான். இப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு உள்ள உடன்படிக்கை பெட்டி போய் என்ன செய்யுது? உட்கார்ந்து இருக்கு. இப்ப மகிமை எங்க இருக்கு? பெட்டியில இருக்கு. மகிமைனா என்ன? ஆளுகை. இப்ப சாலமோன் தேவாலயத்திற்குள்ள இந்த பெட்டி இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க கவனிக்கணும். சாலமோன் ராஜா, அதுக்கப்புறம் அவன் பையன், அதுக்கப்புறம் அவன் பையன், அதுக்கப்புறம் அவன் பையன், இப்படி ராஜாக்கள் வர்றாங்களா? அதுல எசேக்கியான்னு ஒரு ராஜா வந்தான். எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள்ல எசேக்கியா ராஜா? தெரியாது? தெரியும். தெரிஞ்ச கைதுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் எசேக்கியா ராஜா? குட். அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேரு மனாசே. அவன் பேர் என்ன? மனாசே. இதை அழிச்சிடலாமா? இதை அழிச்சிட்டா தான் அடுத்து மேல இருந்து